வணக்கம். நான் ரோட்டரி மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் சிவசுந்தரம். இந்த சேலம் ஜிம்கானா சங்கத்தினுடைய 3ஆம் ஆண்டு விழா, அதாவது 3வது சாப்டர் டே செலிப்ரேஷன் நாளை முன்னிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேசத்தின் உயிர்நாடி என்ற தலைப்பிலே அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் தார்பாய், அதாவது சங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி நம்மளுடைய தலைவர் காமராஜ் அவருடைய தலைமையிலே சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து தேசத்தின் உயிர்நாடி என்ற விருதையும் வழங்கி, அது கூட அவர்களுக்கு தேவையான பொருட்பொருளான தார்ப்பையும் வழங்குகிறார்கள். ஏறக்குறைய 30-40 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் சங்கத்தின் சார்பாக. ஸோ அவர்களுக்கு வந்து முதல்ல எனது சார்பாகவும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தேசமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து விவசாய தேசம். ஏன்னா நானும் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால அந்த மாவட்டம் ஆனதான் ஆன உடனேயே இன்னைக்கு வந்த ஒரு இது வரைக்கும் ரோட்டரி மாவட்டத்தில் வந்து எந்த மாவட்டத்திலுமே விவசாயிகளை கௌரவப்படுத்துவதாக எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததில்லை. ஆனால் இதனை கையில் எடுத்து நம்மளுடைய உயிர் நாடியான விவசாயிகளை வந்து கௌரவப்படுத்த வேண்டும். அதில் விவசாயத்திற்காக தன் சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த மாதிரி அவர்களை கௌரவப்படுத்தினால் மீண்டும் அழகாக அவருடைய தொழிலை சிறப்பாக செய்வார்கள். அதன் மூலியமாக நாட்டுக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் செய்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு பொருளை கையில் எடுத்தோம். அதை காமராஜ் போன்ற தலைவர்கள் சிறப்பாக கையில் எடுத்து அவர்களை ஊர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, விவசாயம் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் எவருமே இல்லை. அந்த வகையில் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். அதை விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன். சிவசுந்தரம், மாவட்ட ஆளுநர், 298 ரோட்டரி மாவட்ட ஆளுநர்.